ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சவிதா கிருஷ்ணராஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வடைப்பாவ் ட்ரை சட்னி. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் கார்லிக், பீனட்ஸ், ரெட் சில்லி, உப்பு, எள்ளு, கோகனட், எண்ணெய். இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் ஆக்சுவலாக நீங்கள் ட்ரை கோகனட் எடுத்துக்கலாம். ஆனால் ட்ரை கோகனட் இல்லைன்னா நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் எண்ணெயை விட்டு பச்சை கோகனட்டை துருவிட்டு இல்லை நீங்கள் கிரேட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட ட்ரை கோகனட் இருக்குன்னா அது நீங்கள் அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நார்மலாக சட்னி மாதிரி எல்லாம் கிடையாது. இது ட்ரையாக தான் இருக்கும். ட்ரையாக தான் நம்ம படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணலான்னா வடைப்பாவ் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வேறு ஏதாவது நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ், பாவ் பாஜி அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது கூட ஃபில்லிங் பண்ணிக்கலாம். சவுத் இந்தியன் டிஷ்ஷஸில் எப்படி யூஸ் பண்ணுறது இதுன்னா சப்பாத்தி பண்ணுறீங்க இல்லையா, சப்பாத்தி பண்ணும்போது இன்ஃபில்லிங் நீங்கள் இதை கொடுத்துக்கலாம். இதோட பன்னீரோட கொடுத்துக்கலாம், மஷ்ரூமோட கொடுத்துக்கலாம். நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. ரோல் பண்ணி கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் கை விடாமல் நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணோன்னா நல்லா ட்ரை ஆகிடும். கொಬ್ಬரை இருந்தால் நீங்கள் கொಬ್ಬரை யூஸ் பண்ணிக்கலாங்க. கொಬ್ಬரை இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நம்ம பண்ணோன்னா நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 1 வீக்குக்கு வச்சுக்கலாங்க இது. ஸோ கை விடாமல் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆனவுடனே டக்குன்னு எடுத்துடலாம், இல்லைன்னா தீஞ்சிடும். எப்போவுமே நீங்கள் நார்மலாக சட்னி பண்ணும்போது கூட தேங்காய் நல்லா வறுத்துட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா காலையில் நீங்கள் செஞ்சு கேரட் கட்டி அனுப்புவீங்க. இப்போ 3 மணிக்கெல்லாம் கெட்டுடுன்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன சட்னி பண்ணாலும் தேங்காய் நல்லா வறுத்துட்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போவே நீங்கள் பார்க்கலாம் நல்லா கொஞ்சம் செகப்பாக ஆகுது. இது நம்ம ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வேர்க்கடலை நல்லா இதில் வறுத்துடலாம். வேர்க்கடலை கூட எள்ளு நம்ம போடுறோம். எள்ளு கொஞ்சம் ஒரு அளவுக்கு போட்டால் போதும். இதோடையே பூண்டு சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எள்ளு நல்லா படப்படன்னும் போது தான் நல்லா வெந்துடும், அது ஃப்ரை ஆகிடும். ஸோ இன்டைரக்டாக பார்த்திங்கன்னா பீனட்ஸு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. எள்ளு கூட ரொம்ப நல்லது. நம்ம இது நார்மலாக எல்லாருமே வெள்ளை எள்ளு எல்லாருமே எடுத்துக்கலாம். கருப்பு எள்ளு நம்ம பார்த்து கொடுக்கணும். ஆனால் வெள்ளை எள்ளு எல்லாருமே சாப்பிடலாம்.
காஞ்ச மிளகாய் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் நம்ம இதில். நீங்கள் ப்ரெட் சாண்ட்விச் பண்ணும்போது கூட நீங்கள் ப்ரெட்டில் வந்து இந்த சீஸ் எல்லாம் வந்து நீங்கள் இது பண்ணிட்டு இது ஒரு லேயர் நீங்கள் போடலாம். புதினா சட்னியோட இந்த லேயரும் ஒன்று போடலாம், நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு சவுத் இண்டியன் டிஷ்ஷஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். இது நாட் ஒன்லி இதுக்கு மட்டும் இல்லை, நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் பாவ்பாஜி இந்த மாதிரிக்கு வடைப்பாவு இந்த மாதிரி மட்டும் இல்லை, மற்ற எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம இது வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதோட எவ்வளோ சால்ட் வேணுமோ இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சட்னி வந்து ட்ரையாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கலந்து விட்டு அடிங்க. இது ரொம்ப சூடாக இருக்குது, ஆற வச்சு நீங்கள் அடிச்சுக்கணும். ஸோ இது வந்து நீங்கள் கலர் வரலன்னு நினச்சிக்கிறீங்க. ஒரு மிளகா வந்து கலர் வரும் உங்களுக்கு, ஒரு மிளகா கலர் வராது. நம்மளுக்கு காரம் உப்பெல்லாம் சரியாக இருந்தாலே போதுங்க. இதை இன்னும் கொஞ்சம் நல்லா நைஸாக அடிச்சுக்கலாம். ஸோ மிளகாயில் இன்னும் கொஞ்சம் நைஸ் ஆகணும். ஸோ இவ்வளோதாங்க. இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. ஸோ எதுவுமே இது எண்ணெய் எதுவுமே போட தேவையில்லை. இந்த மாதிரி ட்ரையாக தான் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் எந்த இதுக்கு வேணாலும் நீங்கள் ஸ்டஃபிங் எல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ வடைப்பாவில் வைக்கிற மாதிரி வடைப்பாவுலேயும் வச்சுக்கலாம். அதே மாதிரி சப்பாத்தி இதிலெல்லாம் வந்து கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்கன்னா ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் சப்பாத்திலெல்லாம் ஸ்டஃப் பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க. ஸோ வடைப்பாவ் ட்ரை சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.